வெல்கம் பேக் டு யூனிவர்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ். இப்போ நம்ம சுடிதார் பேண்ட் எப்படி தைக்கிறதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அளவு பேண்ட்ல இருந்து மெஷர்மெண்ட் எடுத்து போடுறத பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ணி போடுறத பார்ப்போம். இப்போ நமக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கிறதே அந்த ஃபோல்டிங்லேயே வச்சோம்னா கரெக்டாக தான் இருக்கும். சில பேண்ட் மெட்டீரியல் தான் மாறி இருக்கும். 4 ஃபோல்டிங்கா நம்ம எடுக்கணும். அது 4 ஃபோல்டிங்கா தான் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஃபோல்டிங் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இந்த ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துட்டாங்க. அளவு பேண்ட அப்படியே அது மேல பிளேஸ் பண்ணுங்க. இப்ப அளவு பேண்ட்ல இது பெல்ட் போர்ஷன், இது கீழே உள்ள போர்ஷன். இப்ப நம்ம கீழே உள்ள போர்ஷனை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ண போறோம், அடுத்து பெல்ட் எடுக்க போறோம். இப்ப சுடிதார் பேண்ட்ல மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கரெக்டா தான் வரும். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு இல்ல 1 இன்ச்சு நீங்க அகலம் கூட வச்சாலும் பெருசா வித்தியாசம் வராது. ஏன்னா நமக்கு பேண்ட்ங்கிறதுல நம்ம ஃப்ரீயா போடணும், ஸோ கரெக்டா தான் இருக்கும். இப்ப இதே இது பிளவுஸ்ல ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு அளவு வந்து கூடுனாலும் அந்த அளவு வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ இப்ப நம்ம எப்படி இதை கட் பண்றதுன்றத பார்ப்போம். இந்த அளவு பேண்ட்டை அப்படியே இது மேல போட்டுருங்க. மோஸ்ட்லி இங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 9 இன்ச்சஸ்ன்றது நார்மல். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயா தான் போடுவோம். இப்ப இதே ஹைட் கொஞ்சம் கம்மியா இருந்தாங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் எடுத்துக்காங்க. நல்ல குண்டா இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹைட் கூட எடுத்துக்காங்க. இப்ப இது ஒரு 9 இன்ச்சஸ் வேணா நம்ம எடுத்துக்குவோம். இது அகலம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு 12th படிக்கிற பொண்ணுன்றனால நமக்கு ஓகே, நமக்கு பரவாயில்ல. இப்ப 9 இன்ச்சஸ் ஹைட் மார்க் பண்ணிட்டு இத அப்படியே இங்க ஒரு ஸ்லாண்டிங்கா நீங்க போட்டுக்கோங்க. நீங்க அளவு எடுக்கிற மெட்டீரியல் எதுவா இருந்தாலும் இருக்கு. இந்த சாம்பிள் கார்மெண்ட் ரொம்ப சுருக்கம் இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அளவு வந்து மாறும். இப்ப பேண்ட்ன்றனால உங்களுக்கு பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் தெரியாது. இப்ப இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இதை விட ஒரு 1.25 இன்ச்சு, நீங்க 1 இன்ச்சு வந்து பெரிய மடிப்பு மடிக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இன்னொரு மடிப்பு மடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு போதும். இப்ப சுடிதார் கேன்வாஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வச்சு தைக்கலாம். சில பேருக்கு சுடிதார் கேன்வாஸ் வச்சு தைக்க பிடிக்காது, ரொம்ப ரஃபா இருக்கும். ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு ஹைட் நீங்க கூட எடுத்துக்கலாம், ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க 2 ஃபோல்டிங்கா கொடுத்துடலாம். அவ்வளவுதான். இந்த கீழே உள்ள போர்ஷன் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பெல்ட் போர்ஷன். நீங்க எப்பவுமே எது மார்க் பண்ணி கட் பண்றதா இருந்தாலும் லே அவுட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்க வரும்ன்றது முதல்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. இந்த மேல உள்ள பெல்ட் போர்ஷன் கரெக்டா இங்க நீங்க வைக்கலாம். இப்ப இந்த இடத்துல நமக்கு இது 4 பீஸா தான் நமக்கு கிடைக்கும். அப்ப 4 பீஸா கொடுக்கறதுனா அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டு கொடுக்கணும். சோ அதுக்காக எக்ஸ்ட்ரா இங்கிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கிறோம். 1/2 இன்ச்சு இல்ல நீங்க ஒரு 3/4 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். இதுல நீங்க ரொம்ப வந்து டிஃபரெண்ட் தெரியாது. நீங்க ஒரு 1/4 இன்ச் அளவு கூட எடுத்தாலும் பெருசா டிஃபரெண்ட் தெரியாது. இங்க மேல ஒரு 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. அந்த சுடிதார் ரோப் போட்டுறதுக்காக நம்ம ஹைட் மார்க் பண்ணிப்போம். இங்க ஸ்டிச்சஸ் எங்க நீங்க மார்க் பண்ணாலும் எந்த இடத்துல தையல் வருது, அதுக்கு துணி எவ்வளவு உள்ள விடணும் அப்படின்றத கனெக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஒண்ணு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த இன்ச் டேப்லயே கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனா போட்டுக்கோங்க. நீங்க இது ஸ்ட்ரைட் லைனா போடல அப்படின்னா சுடிதார் அந்த 4 பேண்ட் நீங்க தைக்கும் போது நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஏத்தல் இறக்கமா வரும். அதனால இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. எப்ப கட் பண்ணாலும் ஒரு 2 பாயிண்ட் இல்ல 1 பாயிண்ட் இப்படி எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க கட் பண்ணுங்க. கம்மியா கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா கட் பண்ணுங்க. சுடிதார் பேண்ட்ல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், கொஞ்சம் கிராஸா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஜாயின் பண்ணும்போது ஏத்தல் இறக்கமா வரும். கடைசியில நீங்க தச்சு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த கால் மடிப்பு ஜாயின் பண்ணும்போது ஏத்தல் இறக்கமா வரும். இப்ப இந்த 4ம் தனித்தனி பீஸா வரும். அந்த மெட்டீரியல் நம்ம போடுறத பொறுத்து சில இடத்துல இப்படி ஒரு ஃபோல்டிங்கும் கிடைக்கும். அதை இப்படி கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா தான் நம்ம கட் பண்ணோம். அந்த சைடு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 பீஸும் ஏத்தல் இறக்கலுமா இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு சுடிதார் பேண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேண்ட்டில் எல்லாத்துலேயும் வந்து இப்படி 4 பீஸாக கிடைக்கும். சிலதில் 3 பீஸாக இருக்கும். அதில் கொடுத்துருக்குற அகலத்தை பொறுத்து இருக்கும். இப்போ இந்த 4ஐயும் நம்ம 1 by 1 ஜாயின் பண்ணிக்கணும். அப்படியே லென்த் வைஸில் அகலம் கூட இருக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம இந்த 2 பீஸை ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணுறதுலையும் நீங்கள் எல்லாமே கவனித்து பண்ணுங்கள். இப்போ இது வந்து சுடிதார் பேண்ட்டுன்றனால நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ நல்லா அகலமாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச்சு துணியை கூட நீங்கள் உள்ளே விட்டுக்கோங்க. அரை இன்ச்சு துணி விட்டுட்டு எப்போ நீங்கள் தச்சுட்டு எந்திரிச்சாலும் அந்த எட்ஜில் உள்ள நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ இப்படி ஒரு திருப்பி ஒரு அமுக்கு தையலும் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா பேண்ட்டு நல்லா ஃபினிஷிங்காக அமையும். இப்போ இதே மாதிரி இந்த 4 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். 4 பீஸும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி நீளமாக வரும். மேலே நம்ம ரோப் விடுறதுக்கும் நம்ம மடிச்சிட்டோம். இப்போ இந்த 4ஐயும் மடித்து போட்டு நீங்கள் இங்கே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மேலே மடிச்சு தைக்கிறது ஒரு இடத்துல சிறுசாகவும் ஒரு இடத்துல பெருசாகவும் நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏத்தல் இறக்கலுமா இருக்கும். ஸோ அது ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கீழே உள்ள பீஸோடு ஜாயின் பண்ணும்போது பேண்ட்டு ஒரு பக்கம் ஏத்தல் இறக்கலுமா இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம கீழே உள்ள போர்ஷன் எடுத்துக்கிடுவோம். அதில் ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போ சுடிதார் பேண்ட்டில் ப்ளீட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இப்போ சென்டர்லையும் பேக்லையும் சேர்த்தாப்புல வைப்பாங்க. சில பேர் வந்து பட்டியாலா ஃபினிஷிங்காக சைடில் வைப்பாங்க. சில பேர் வந்து ஃபுல் ரோலுமே வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வைப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கட்டிங் போடணும். இப்போ நம்ம சென்டர்லையும் பின்னாலையும் முன்னாலையும் மட்டும் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இப்போ 4 மடித்த பக்கத்தில் எடுத்துட்டு கரெக்டாக அந்த க்ளோஸ்டாக இருக்கும். 4 மடிச்சிங்கன்னா இப்போ இதுவும் க்ளோஸ்டாக தான் இருக்குது, இதுவும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்னதாக நம்ம ஒரு கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணுறதுக்கு பேர் நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்குது இப்படி ஒரு சின்னதாக கட்டிங் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடு இந்த க்ளோஸ்டாக இருக்க பக்கம் மட்டும் இப்படி ஒரு நாட்ச் போடணும். இப்படி நான் நாட்ச் போடுறது ஒரு மார்க்குக்காக, ஒரு அடையாளத்துக்காக நான் போடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ளீட்ஸ் வைக்கிறது தான் இந்த ப்ரொசீஜர். நீங்கள் சுற்றி ப்ளீட்ஸ் வைக்கிறது இல்லை சைடில் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்குன்னா அதுக்கு வேறு மாதிரி நாட்ச் போடணும். அதே மாதிரி மேலே உள்ள போர்ஷன் பெல்ட் எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் மடிச்சு தைச்சிட்டீங்க, கீழே தான் நாட்ச் போடணும். நிறைய பேர் வந்து க்ளோஸ்டு பக்கம் நாட்ச் போடணும்னு மேலே போட்டுறீங்க. மேலே போடக்கூடாது, கீழே தான் போடணும். அதுலேயும் வந்து இந்த க்ளோஸ்டாக இருக்கிற பக்கம் நாட்ச். இதில் 2 பீஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு பீஸ் ஓப்பனாக இருக்கும், ஒரு பீஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அசம்பிள் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இருக்குது மேலே உள்ள போர்ஷனை இப்படி வச்சாச்சு. அடுத்து கீழே உள்ளதை இப்படி நம்ம வைக்கிறோம். அதையும் இப்படி சென்ட்ரு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ நம்ம இங்கேயும் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும், பின்னாலேயும் கண்டினியூஸாக ப்ளீட்ஸ் வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் தூரம் வைக்கணும். அதே மாதிரி முடிக்கும் போது வைக்கணும். இப்போ அதுக்காக தான் நம்ம நாட்ச் போட்டிருக்கோம். இப்போ எப்படி ப்ளீட்ஸ் வைக்கிறதுன்றதை பார்ப்போம்.
எப்போவுமே சுடிதார் ப்ளவுஸ் எது நம்ம ஜாயின் பண்ணனாலும் நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உள் பக்கம் நமக்கு தையல் விழுகும். இப்போ இந்த நல்ல பக்கம் எடுத்திருக்கேன், இதுவும் வந்து வெளியே நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளியே வைங்க. ஏன்னா இப்போ நம்ம ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே 1/4 இன்ச்சு தான் விடுவோம். நம்ம பேண்ட்டு தைக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சாவது விடணும். அப்போ தான் நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது அந்த இடம் வேகமாக கிழிஞ்சிடாது. கொஞ்சம் பெரிய தையலே வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய தையல் வேணாம். இப்போ லேசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் கீழே மேலே உள்ள அகலத்தை விட கீழே எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து ப்ளீட்ஸ் வரும். ஒரு மினிமம் ஒரு 3 இல்லை நிறையா துணி இருந்துச்சுன்னா ஒரு 4-5 ப்ளீட்ஸ் நிறையாவே வரும். இப்போ 2-3 ப்ளீட்ஸ் வச்சோடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்போ பேண்ட்டுக்கு ப்ளீட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் தள்ளி வச்சா போதும், ரொம்ப நெருக்கமாக வேணாம். இப்போ நம்ம பப் ஸ்லீவுக்குனா நெருக்கமாக வைப்போம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கணுன்றது இருக்குது. ஓரளவு மடிச்சுக்கோங்க, ரொம்ப குட்டியாக மடிக்க வேண்டாம். இப்போ நான் 2 ப்ளீட்ஸ் வச்சோடனே இங்கே பார்க்குறேன், இங்கே ஒரு நாட்ச் போட்டிருக்கேன், இங்கே ஒரு நாட்ச் போட்டிருக்கேன், 2 இன்னும் மேட்ச் ஆகலை. அப்போ இன்னும் ஒரு ப்ளீட்ஸ் வச்ச உடனே நமக்கு ஓரளவு மேட்ச் ஆகும். ஒரு 3 ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, இந்த நாட்சும் மேட்ச் ஆகுது. ஸோ ப்ளீட்ஸ் வைக்கிறது போதும். அப்படியே வச்சுட்டு நேராக ஒரு தையல் போடணும். இப்போ நம்ம அடுத்து சென்டரில் வைக்க போகிறோம். பேக் சைடு, பேக் போர்ஷன் இந்த இருக்குது, நாட்ச் இருக்குது. அப்போ கொஞ்சம் இங்கே இருந்தே நம்ம ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும். கரெக்டாக அந்த நாட்ச் இங்கே வரப்போது நான் இப்போ ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக 2 ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். ஒரு செக் பண்ணிக்கோங்க, 2 இல்லை 3 வச்சோடனே ஒரு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3ஆவதாக ஒரு ப்ளீட்ஸ் வைக்கிறேன். இந்த நாட்சும் மேட்ச் ஆகுது. அப்படியே கண்டினியூஸாக ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா பின்னால் நமக்கு சேர்த்தாப்பில் வருது. அப்போ கண்டினியூஸாக நம்ம வைக்கணும். அப்போ அடுத்து வைக்கும்போது ஒரு 2 ப்ளீட்ஸ் வச்சோடனே நீங்கள் ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்க அடுத்த நாட்ச் இங்கே சென்டர்லையும் இந்த நாட்சும் மேட்ச் ஆகணும். கரெக்டாக நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் 3 ப்ளீட்ஸ் வருது. நம்ம மேலே பெல்ட் போர்ஷனோட கீழே உள்ள போர்ஷன் எவ்வளோ எடுக்கிறோமோ கூட எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ப்ளீட்ஸ் வரும். இப்போ இந்த நாட்சும் மேட்ச் ஆயிடுச்சு. அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்கன்னா திரும்ப முடிக்கிற இடத்துல இப்போ நமக்கு முடிய போகுது. அப்போ இங்கேருந்து ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா அப்படியே முடிஞ்சிடும். நம்ம எடுத்தோடனே பார்த்தோம்னா கண்டினியூஸாக முன்னால் வந்து ஜாயின் பண்ணோன்னா இந்த ப்ளீட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துடும். கரெக்டாக இப்படி முடிக்கும்போது ப்ளீட்ஸோடு முடிச்சிட்டிங்கன்னா நம்ம தச்சு முடிச்சோடனே பார்த்தோம்னா அப்படியே சேர்ந்தாப்பில் இருக்கும். இப்போ நம்ம கீழே ப்ளீட்ஸ் வச்சுட்டோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வச்சுருக்கோம், அடுத்து சென்டரில் இப்படி சேர்த்தாப்பில் வச்சுருக்கோம், அடுத்து இந்த எண்டிங்லையும் வச்சுருக்கோம். இப்போ அப்படியே நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு வர்றது. இப்போ நம்ம ரோப் கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடணும். ஒரு 1/2 இன்ச் தள்ளியே நீங்கள் ஸ்டிச் போடுங்க. அதே மாதிரி இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற இடத்துல ஹைட்டு சப்போஸ் சரி இல்லைன்னா இப்போயே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டுருங்க. இந்த
இந்த எல்லா இடத்துலையுமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் போடும்போது எந்த பக்கமே ஏத்தல் இறக்கல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மேலே உள்ள போர்ஷன் முடிச்சிட்டோம். இனிமேல் கீழே வந்து நம்ம மடித்து தைக்கணும். கீழே இப்போ சுடிதார் காலுக்கு வைக்கிற கேன்வாஸும் இருக்குது, அது வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம இப்படி 2 மடக்கு நம்ம எவ்வளோ தேவை வேணுமோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி மடக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுதான் சுடிதார் காலுக்கு வைக்கிற கேன்வாஸ். வேறு வேறு டைப்லையும் இருக்கும். இதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகவும் இருக்கும், அயனிங் கேன்வாஸாகவும் இருக்கும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் இதை விட திக்காகவும் இருக்கும். நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கலாம். இந்த இடம் வந்து ஈவனாக இருக்கணும். சப்போஸ் கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுடிதாரோட உள் பக்கம்தான் இந்த கேன்வாஸை இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு எப்பயும் போல் நீங்கள் தைச்சிருங்க. ரொம்ப இழுக்காமல் தைங்க. இழுத்து தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது இந்த இடமே க்ராஸாக இருக்கும். இப்போ இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுங்க. இப்போ இது கொஞ்சம் ஃபினிஷிங்காக நல்லா அமுங்கி இருக்கிறதுக்காக இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுங்க. இப்போ இது ஒரு டிசைனுக்காக தான் இன்னும் போட போகிறோம். இல்லை சில பேர் வந்து இந்த 2 தையலோடையே விட்டுருவாங்க. நீங்கள் இது கர்வாகவும் போடலாம், இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். அப்படி ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு காலையும் நம்ம கேன்வாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ 2 சைடும் நம்ம மடித்து தைச்சாச்சு. இப்போ கரெக்டான அளவு கால் அளவு நம்ம பிடிக்கணும். அளவு பேண்ட் வச்சு நீங்கள் பிடிங்க. அளவு பேண்ட் வச்சு பிடிக்கும்போது மோஸ்ட்லி எப்போவுமே லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடை மெஷர் பண்ணுங்கள், ரைட் சைடுனா ரைட் சைடு மெஷர் பண்ணுங்கள். ப்ளவுஸ்லலாம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும், லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும். இப்போ நம்ம பேண்ட்டுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாட்டியும் எப்போவுமே ப்ளவுஸ் சுடிதார் எது தைச்சாலுமே வந்து லெஃப்ட் சைடு தனியாக மெஷர் பண்ணிடுங்க. இப்போ என்கிட்ட அளவு பேண்ட் இருக்கனால இப்போ அதை வச்சே நம்ம மெஷர் பண்ணிடுவோம். இப்போ கரெக்டான அளவு இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம். ஸ்டிச்சிங் போடும்போது அப்படியே ஈவனாக அப்படியே க்ராஸாக மேலே வரைக்கும் நீங்கள் அப்படியே போடுங்க. நீங்கள் இப்போ இந்த அடியில் உள்ள துணியும் மேலே உள்ள துணியும் வச்சு தைக்கும்போது இப்படி ஒன்று மேலே ஒன்றா வைக்கும்போது ஈவனாக வச்சு போடுங்க. இப்போ கரெக்டாக இங்கே சென்ட்ரு வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஒரு 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த அடியில் உள்ள பீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லைட்டாக இழுத்து நீங்கள் கரெக்டாக வைங்க. இல்லைன்னா அந்த சைடு நீங்கள் கால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது ஏத்தல் இறக்கலமாக இருக்கும். இப்போ நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு வி ஷேப்பில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி குத்தி வச்சுட்டு நீடில் இப்போ குத்தி வச்சுட்டு அப்படியே இந்த சைடு அப்படியே வி மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க.
இப்போ இங்கனக்குள்ள நான் ஒரு 1/2 இன்ச் தான் நான் விட்டுருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 இன்ச் விட்டால் போதும். இல்லை கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வேணால் போடுங்க. அதுக்கு மேலே இப்போ நீங்கள் இதை முள்ளை தள்ளி போட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த சுடிதார் மேலே பெல்ட் போர்ஷனோட ஹைட்டு நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்புறம் நமக்கு அது கொஞ்சம் நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டாச்சு. நீங்கள் இப்படி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வந்துடும். ரோப் மட்டும் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து என் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு. நான் சொல்ல அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே தச்சு முடித்த பிறகு நீட்டாக அயர்ன் பண்ணிடுங்க. அயர்ன் பண்ணிவிட்டா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். அவங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க்குனால கொஞ்சம் சின்னது ஏதாவது அங்கங்கே சுருக்கமாக இருக்குது. நீங்கள் தைக்கும்போது அப்படியே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். முடிச்சுட்டு அயர்ன் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.